வெல்கம் டு செஃப் பிஎஸ்எம். சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் போதும், எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. சப்பாத்தி செய்கிறதுக்கு இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை கலர் மாறாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். மாவு அடியிலையும் பிடிக்கக்கூடாது, கலரும் மாறக்கூடாது. அந்தளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாவு வறுக்கும்போது வெயிட்லெஸ்ஸாக உள்ள பாத்திரத்தோட நல்லா கனமான பாத்திரத்தில் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு மாவு கலரும் மாறாது, அடியும் பிடிக்காது. மாவு நல்லா சூடாயிடுச்சு. கையில் எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு கையில் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு அடியில் பிடிக்கல. நம்ம கடாயில் மாவு சேர்க்கும்போது என்ன கலரில் இருந்தோ அந்த கலர்லேயே தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவு எடுத்திருந்தேன், அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாவு சூடாக இருக்கும்போதே இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். மாவு சூடாக இருக்கிறதுனால நம்ம கையை வச்சு கிளற முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு கரண்டியால் கிளறி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப்பு தண்ணியும் இதில் சேர்த்தாச்சு. மாவு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். மாவு நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா இப்போவே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது உடனேவும் போடலாம், இல்லை ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வச்சிருந்து கூட நீங்கள் போடலாம். இப்போ இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு உங்களுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. 10 நிமிஷத்துக்கு மாவு அப்படியே மூடி வச்சிடலாம். இன்றைக்கி 10 நிமிஷம்தான் ஊற வச்சுருக்கேன். மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இன்றைக்கி பெரிய எலுமிச்சை சைஸில் நான் மாவு எடுத்துக்கிறேன். மாவு எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக மாவு பிசைச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வதக்கிட்டு செய்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக எடுக்கும்போதே கையில் ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி எலுமிச்சை சைஸில் மாவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸுக்கு மாவு எடுத்து உருட்டிக்கலாம். உருட்டி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி லேசாக தட்டையாக அமுக்கிட்டு 2 பக்கமும் மாவை தொட்டுக்கலாம். சப்பாத்தியை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரி மாவோட சப்பாத்தி மாவு உங்களுக்கு கொஞ்சம் இலகலாக இருக்கிற மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி செய்கிறதுக்கு கோதுமை மாவு 1 கப்பு நல்லா கோபுரமாக எடுத்திருந்தேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குது. இதே மாதிரியே எல்லா சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம். தவா சூடாயிடுச்சு. தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை தவாவில் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி போட்ட உடனே இதில் எண்ணெய் சேர்க்க வேணாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்காமல் செஞ்சாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆயில் வேணாங்கிறவங்க
ஆயில் சேர்க்காமல் சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தியை அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே பக்கமாக இருந்துச்சுன்னா நல்லா கருப்பாயிடும். அதனால் 2 பக்கமும் மாறி மாறி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். சப்பாத்தி நல்லா வெந்துட்டு இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. மொதல் நாள் செஞ்சு மறுநாள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். செஞ்ச உடனே எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு சாஃப்டாகவே இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. 2 விரலால் பிக்கிற அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. வயசானவங்க கூட இது சாப்பிட முடியும்.